சப்போர்ட் பண்ணோம். மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்தால் அதை நம்பி பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீ நம்புகிறாங்களோ அதே அளவுக்கு கேரளாவிலையும் நீ நம்புவாங்க, இந்தியாவிலையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே காரணம், நம்ம செய்கிற வேலையை, அந்த சினிமா வெறுமன பொழுதுபோக்கு கிடையாது, அது மக்களுக்கானது, மக்களோட வாழ்க்கைக்கானது, வாழ்வியல் முறை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சித்தாந்தம் இருக்கிறதுனால தான் இது சாத்தியமாகுது. என்னோடய 5வது படமாக பைசன் காலமாடன் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நான் பார்த்துட்டே இருந்தேன். பின்னாடி உட்காந்து நீங்கள் எங்கெங்கே கிளாப் பண்ணீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அது எல்லாமே, அந்த கிளாப் பண்ண இடம் எல்லாமே சாதாரணமாக என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நெஞ்சு முட்டி எழுதுவாங்கள்ல டைலாக், என்ன இதுக்கு மேலே என்னடா சொல்கிறது இவங்ககிட்ட அப்படி எழுதுவோம்ல, அந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் கிளாப் பண்ணிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கதையை சொல்ல முடியுமா, இந்த படத்தை எடுக்க முடியுமா, தமிழ்நாட்டில் ஒத்துக்குவாங்களா, இந்த படம் எடுத்தால் பிரச்சனையாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கதை நான் சொல்லும் போது எல்லாம் பயந்தாங்க. அப்போ நான் நம்பினேன், என்னோடய ஆர்ட் ஃபார்மை நம்பினேன், எனக்குள்ள அரசியல் நம்பினேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் மனசில் வச்சுக்கிட்டேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எழுதுவோம். இது இந்த கிட்டத்தட்ட வாழ்வா சாவா மாதிரி இந்த படம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத, இந்தியன் சினிமாவுக்கு மாரி செல்வராஜ் வேணுமா வேண்டாமாங்கிறத இந்திய சமூகம் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. அவை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். எல்லோருக்கும் நன்றி. அதில் முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய ஆர்டிஸ்ட், அதில் முக்கியமான லால் சார் என்னோடய மெட்டஃபர் அப்படி சொல்லலாம். என் படத்தில் வரக்கூடிய அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அவர் எல்லா படத்துலையும் இருப்பார். அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த நாய் பூனை பூச்சி மாதிரி நீ நினச்சிக்கோ, எழுதும் போதே என் பேரை எழுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கதையை, அந்த முழு கதையை கூட அவர்கிட்ட நான் சொல்லலை, என்னை நம்பி வாங்க சார் அப்படின்னு வந்தார். அவருக்கு முழு படம் பார்க்கும்போது தான் அந்த படத்தோட முழு கதை என்னன்னு தெரிஞ்சுருக்கும் அவருக்கு. ரொம்ப நன்றி சார். அடுத்து அனுபமா, ரஜிஷா 2 பேருமே. ரஜிஷா என்னோடய ஆர்டிஸ்ட், அவங்க எப்போவுமே என்னை நம்புவாங்க. நான் இதான் கேரக்டர்னு நான் சொல்லும் போதே ஒரு தயக்கம் இருந்துச்சு எனக்கு. ஒருத்தர் நம்மளே உருவாக்கிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம மறுபடியும் போய் ஒரு பெரிய கனவோடு இருக்கவங்ககிட்ட நம்ம இதை சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு தயங்கிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, பட் அக்கா அப்படின்னேன். ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அக்கா தான் என்னோடய கதாநாயகி அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில். அதனால் அவங்க துணிஞ்சு வந்துட்டாங்க. அவங்க காதுக்குள்ளே மனசுக்குள்ளே என்னோடய ஒரிஜினல் கதாநாயகி கேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்கு. அதனால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அனுபமா எப்படி சொல்கிறது, இந்த ஸ்கிரிப்ட் வேறு ஒரு டைமென்ஷனில் இருந்துச்சு முதல்ல. அதனால் அனுபமாட்டு நாங்கள் போனோம் முதல்ல. அது என்ன டைமென்ஷன் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட கிட்டானோட கல்யாணம், குழந்தைங்க, அந்த டைமென்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கணவன் மனைவி அதுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை ரொம்ப ராவாக பண்ணணும், அதுக்குள்ளேருந்து அந்த கதையை எட்டு வரணும்னு ஆசைப்பட்டு தான் அனுபவமாட்ட போனேன். பட் ஆனால் அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால கதையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணோம். அதுப்பவும் நாங்கள் அனுபவம் மிஸ் பண்ணாமல் அனுபவமாகவே இந்த படத்தில் செட் பண்ணிட்டோம். அது மியூசிக் ஆஃப் பண்ணுங்கப்பா.